அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட இருந்திருக்காரு. ஆமாம். திமுகவோட வந்து ராமதாஸ் இணையக்கூடிய வாய்ப்புகள் அந்த பேச்சுவார்த்தைகள். தமிழக அரசு வந்துட்டு ஒரு கரும்புக்கு 35 ரூபாய் விலை சொல்லியிருந்தாலும் விவசாயிகள்கிட்ட வந்துட்டு 25 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. 38 ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க தமிழக அரசு. ஆனால் விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுறப்ப 28 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு. அது இப்படி அது வந்து இது அது அது நம்ம வந்து எல்லா விவசாயத்தையும் வாங்க சொல்லியிருக்கோம். விவசாயிகள் அதற்குரிய அதிகாரிகள் வாங்குகின்ற பொழுது அந்த விலையை கண்டிப்பாக கொடுத்துருப்பார்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் அதுக்கு இப்போ எப்படி நம்ம எந்த விவசாயி சொன்னாங்க யாருன்னு சொல்லேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் அது சும்மா இது அரசியலாக இருக்கும். அரசியலுக்காக குறை எதோ என்னமும் குறை சொல்ல முடியாது. இப்படி ஒரு குறையை சொல்லிட்டு போகலாம்னு நினைப்பாங்க. உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. எல்லா விவசாயிகள்கிட்ட தான் வாங்குகிறோம். தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகிட்ட தான் வாங்குகிறோம். வேறு எந்த மாநிலத்தில் போய் நம்ம வாங்குறதில்ல. அதில் எந்த குறையும் இல்லை. பொங்கல் தொகுப்பில் நம்ம கொடுப்பதில் எந்த குறையும் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல திட்டம். அதில் ஏதாவது குறை சொல்ல வேண்டும்னு ஏதோ ஒருத்தர் யாராவது வியாபாரிகள் வந்து கரும்பை விற்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அதிகாரி ஒத்து போக மாட்டாங்க. அதனால் வந்து அவங்க வந்து குறை சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. விவசாயி சொல்லலை, வியாபாரி சொல்லியிருப்பாங்க. அப்படி வச்சுக்கோங்க. வியாபாரி வந்து இங்கே வந்து யாரும் வியாபாரம் பண்ண முடியாது இந்த அரசில். உண்மையான விவசாயி வந்தால் நிச்சயம் வாங்கிக்கிடுவோம், நிச்சயம் கொடுப்போம், நிச்சயம் உறுதியான விலை 38 ரூபா கொடுப்போம். கவலைப்படாதீங்க. ஆமாம், வியாபாரிகள் தான் இந்த பிரச்சாரத்தை செய்வார்கள் கிருஷ்ணகிரியில். ஐயா, ராமதாஸ் கூட்டணி எதுவும் பேச்சுவார்த்தை திமுக நடைபெற்றிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட இருந்திருக்காரு கூட்டணி. ஆமாம். திமுகவோட வந்து ராமதாஸ் இணையக்கூடிய வாய்ப்புகள் அந்த பேச்சுவார்த்தைகள் அது அவர் என்ன நினைக்கிறாரு என்பது எனக்கு தெரியாது. எங்கள் தலைமையோடு பேசி என்ன செய்ய போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் அரசியல் கணக்குகள் யாரும் எந்த கூட்டணிக்கும் செல்லலாம். வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் அந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கும். ஆனால் எனக்கு அதை பற்றி அடிப்படையாக தெரியாது, எனக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.